பொங்கு தமிழ் 2025. தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் எம்மை உட்படுத்திய பிரித்தானிய அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் 9, 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மெல்பர்ன் மாநகரின் பெடதேசன் சதுர்க்கத்தில் ஆஸ்திரேலிய தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்கு தமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது. உலகிலேயே சிறையுண்டு அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதேள்வோம். இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. மக்களில் இருந்து மக்களுக்காக. ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு வார்த்தையை உச்சரிப்பு செய்திருக்கிறார். காற்றில் இருந்து கழிவறை வரைக்கும் ஊழலில் திளைச்சி போயிருக்கிற திமுக அரசு. என்ன காரணம் அப்படின்னா, அமலாக்கத்துறை தமிழ்நாடு காவல்துறை தலைமைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது. அதாவது நகர் வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் நேரு இருக்கிறார்ல, அவர் 888 கோடி ரூபாய்க்கான ஊழல் தோராயமாக சொல்கிறாங்க. அது 1000 கோடி கிட்ட நெருங்கும், அதுக்கு மேலேயும் போகலாம். நகராட்சி நிர்வாகத்தில் நீர்வளத்துறையில் பணியாட்களை நியமித்ததன் மூலம் லஞ்சமாக பெறப்பட்ட தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன நடந்த விஷயம் அப்படின்னு உள்ள விசாரிக்கும் போது, இந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் நகர்ப்புறம் மற்றும் நீர்வளத்துறையில் இந்த நிர்வாக இயக்குனர் நிர்வாக பொறுப்புக்கு ஆட்களை நியமிக்கிறது 2538 காலி பணியிடங்கள் நியமனம். அதுக்கு முறைப்படி விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு விளம்பரம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1,12,000 பேர் தகுதியானவர்கள் விண்ணப்பம் போட்டிருக்காங்க. அதில் நேர்முக தேர்வு நடத்தணும், அது நடத்தணும், பல விடயங்கள்லாம் இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு பணி நியமனம் செய்திருக்கணும். ஆனால் ஒவ்வொரு நபர்கிட்டையும் சராசரி 35 லட்சத்திலிருந்து 25 லட்சத்துக்கு மேலே 35 லட்சத்துக்குள்ளாக ஒரு நபர்கிட்டையும் பணம் பேசி வாங்கப்பட்டிருக்கிறது. வாங்கிட்டு தான் பணி ஆணையை கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன கால கொடுமைன்னா, 2 மாதங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தான் நேரு அந்த நிகழ்ச்சி தன் துறை சார்ந்த காலி பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணையை கொடுக்குறாரு. இப்படியான நடந்ததில் மட்டுமே இவ்வளோ ஊழல் முறைகேடு, கிட்டத்தட்ட 888 கோடிகளுக்கு மேலே ஊழல் முறைகேடு நடந்திருக்கு. எல்லாமும் பணம் வாங்கிட்டு தான் போட்டிருக்காங்க. இந்த ஒரு ஆண்டில் மட்டும் இவ்வளவுன்னா 2021 இவங்க வராங்க. கடந்த 4 ஆண்டுகளில் எத்தனை 1000 கோடிகளை இது ஊழல் முறைகேடு நடந்திருக்கும். பணி நியமனத்தில் மட்டுமே இந்த ஊழல். இன்னும் நிறைய வகையில் எப்படியான ஊழல் நடந்திருக்கும்னு நேரு மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அமலாக்கத்துறை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நேரு மற்றும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய நெருங்கிய வட்டாரங்கள் எல்லாமே ஒரு பெரிய ரெய்டு நடத்துகிறாங்க பாருங்கள். அந்த ரெய்டில் தான் இந்த ஆவணங்கள் பணம் வாங்கிக்கிட்டு வேலையை கொடுத்ததாக ஒருத்தருக்கு 35 லட்சத்துக்குள்ளே வாங்கிட்டு வேலையை கொடுத்ததாக அதுக்கான ஆவணங்கள் கோப்புகள் கிடைச்சிருக்குது. அந்த அடிப்படையில் அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு விசாரித்து ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடிதம் வந்த உடனே இது பெரிய பரபரப்பாக இருக்குது. ஏன் அமலாக்கத்துறை தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் எழுதணும்? சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் இந்த அமலாக்கத்துறை இப்படியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அதுக்கு நேர் எதிராக தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டிருந்தப்போ இது வழக்கு விசாரணைக்கு வருது. மாநில அரசு ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு இருக்கு. நேராக போய் நீங்கள் பாட்டு கைது பண்ணி வழக்கு பதிவு செய்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டு, நீங்கள் இந்த மாதிரி நேரடியாக அதிகாரத்தை கையில் எடுத்துப்பீங்களா? மாநில நிர்வாகம் இல்லையா? உங்களுக்கு ஆகாதவங்க மேலே இந்த மாதிரிலாம் போய் செய்வீங்களா? எந்தெந்த இடத்துல இப்படிலாம் நீங்கள் போயிருக்கிறீங்க இப்படின்னு பல கேள்விகளை கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த முறைப்படி அமலாக்கத்துறை எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஆவணங்கள் அடிப்படையில் இப்படி ஊழல் முறைகேடு இந்த துறையில் நடந்திருக்கிறதாக தெரிய வருகிறது. நீங்கள் முறைப்படி விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த விடயத்தில் தான் நயினார் நாகேந்திரன் காற்றில் இருந்து கழிவறை வரைக்கும் உங்கள் ஊழலில் திளைத்து இருக்கிற அறிவாலயம் கூட்டம் அப்படின்னு பதிவு போடுறாரு. அறிவாலய ஆட்சி அப்படின்னு போடுறாரு.
எந்த துறை எடுத்தாலும் ஊழல் முறைகேடு. இதற்கு மேலே இவங்க திரும்ப ஆட்சிக்கு வருவாங்களோ வரமாட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை போல இருக்குது. அதனால் எவ்வளவு முடியுமோ அடிச்சுக்கிட்டு போகலாம் அப்படின்ற நிலையில் இறங்கியிருக்கிறதா தான் இன்றைக்கி தெரியுது. நேர்மையான ஆட்சியை தருவோம், காமராஜர் ஆட்சியை தருவோம், குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை தருவோம், எந்த கொம்பனும் ஒரு குறையும் சொல்ல முடியாது அப்படி நிர்வாகம் இருக்குது. இப்படி பல முறை பல தடவை பல இடங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சவால் விட்டு பேசுனதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருக்கிறது. அமலாக்கத்துறை எங்கள் மீது வேண்டுமென்றே பழி சுமத்துகிறது. வழக்கம் போல் நேரு இன்னைக்கு அமைச்சர் அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இது தேர்தல் அரசியலுக்காக எதிர்க்கட்சிகள் இப்படியெல்லாம் வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்குது, இது தேர்தலுக்காக வேண்டி அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை, எல்லாமே முறைப்படி நியாயமாகத்தான் நடந்தது அப்படின்னா, இப்போ அமலாக்கத்துறை கிட்ட கிடைச்ச ஆவணங்கள் அடிப்படையில் டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்கன்னா, அந்த கடிதம் பொய் அப்படிங்கிறாரா நேரு? அது நிரூபிக்கணும். தேவையில்லாமல் மத்திய அரசு தன்னுக்கிட்ட அது ஏற்கனவே இருக்கிறதுக்கெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் அடி வாங்கிட்டு இருக்கு மத்திய அரசு. இப்போ இதில் தேவையில்லாமல் நேரு மேலே ஒரு பழியை சொல்லி தேர்தல் நேரத்தில் ஏன் நேரு மேலே மட்டும் பழியை சொல்லணும், அவர் மட்டும் மாற்றி வைக்கணும், என்ன வேண்டுதல் என்ன இருக்குதா அமலாக்கத்துறைக்கு? அப்படின்னா இல்லை, ஏதோ நடந்திருக்கிறது, அது மட்டும் நல்லா தெரியும். மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. எதை எடுத்தாலும் ஒரு 1000 கோடிக்கு குறைவு இல்லாமல் இருக்காது. அப்புறம் சுற்றி வளைச்சி நாளைக்கு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி முடியும்னு வச்சுக்கோங்க. இந்த ஊழல் முறைகேடு இது எதிர்கொள்கிறதுக்கு திமுக தரப்பில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரணம், இந்துத்துவா ஏதோ கொண்டு வந்து எங்களை முடக்க பார்க்குது, தடுக்க பார்க்குது, ஆளுநர் மூலமாக எவ்வளவோ தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு, இல்லைன்ற பட்சத்தில் அமலாக்கத்துறை மூலமாக எங்களை நெருக்கி பழிவாங்க பார்க்குது. இந்த ஒரு ஸ்லோகத்தை தான் திமுக இன்ன வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்குது. ஊழலற்ற அரசுனா எதையும் எதிர்கொள்ளனால எதையுமே எதிர்கொண்டு என்ன ஏது நடவடிக்கை வாங்க நீதிமன்றத்திலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும். இல்லை, இப்போ நேரு சொல்கிறாரு, இந்த தேர்தலுக்காக வேண்டி எங்கள் மேலே பழியை சொல்லி தேர்தல் ஆதாயம் தேடுவதற்காக இப்படியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள், இதில் உண்மை இல்லைன்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு. போக போக தெரியும். எப்படி இருந்தாலும் ஜனவரிக்கு பிறகு ஆட்டம் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்ல வராங்க. உண்மையிலே சொல்கிறேன், கிடைக்கிற தகவல் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மத்திய அரசு இந்துத்துவா. இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக இந்துத்துவாவை எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி நாங்கள் தான், மதவாதத்தை கொண்டு வருகிறார்கள், இந்துத்துவா சாயம், ஆர்எஸ்எஸ், இப்படி நிறைய சவுண்டெல்லாம் வருது, பார்த்துருப்பீங்க. இப்படிலாம் குரல் கொடுக்குறாங்கன்னா ஏதோ குடிமை வகையை மாட்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இங்கே மக்களை எல்லாம் திரட்டி ஒரு இந்துத்துவாவுக்கு எதிரான ஒரு பெரிய முழக்கன்ற மாதிரி காட்டி அதன் மூலமாக எதனா பின்னாடி ஒரு சமரசம் செய்துக்க முடியுமாங்கிற அரசியல் இருக்கலாம். ஏற்கனவே சர்க்காரியா கமிஷன்லேருந்து அதானே நடந்துக்கிட்டு இருந்தது. நேருவின் மகளே வருக அப்படின்னு ஒரு சொல்ல, அதுக்கு முன்னாடி வேரோடி மண்ணோடும் அந்த காங்கிரஸை இந்திரா காந்தி வீழ்த்துவோன்னு கருணாநிதி சொல்ல, அப்புறம் இந்திரா காந்தி கருணாநிதி கூடிய கூட்டணி வைக்க, இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வருமா அப்படின்னு கருணாநிதி புகழாரம் சொல்ல, பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் அப்படியான ஒரு ஊழல் மலர்வதற்கான வாய்ப்பு எதிர்காலத்தில் இருக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு இந்த தேர்தலை எப்படியாவது நம்ம முதலமைச்சராக உட்காந்துடணும். அதுக்கு தடையாக இருப்பது நம்ம மேலே இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஊழல் முறைகேடுகள். அறப்போர் இயக்கம் ஆதாரப்பூர்வமாக பல வழக்குகளின் நீதிமன்றத்தில் போட்டிருக்கு. ஊழல் முறைகேடு எதுக்கு எடுத்தாலும் ஒரு 1000 கோடி இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது துறை சார்ந்து. செந்தில் பாலாஜி மேலே எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்சு இப்போ நாரிக்கிட்டு இருக்கிற விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளவுக்கும் மத்தியில் நாங்கள் நேர்மையான ஆட்சி தருவோம், 2026 நாங்களே தான் வருவோம், திராவிட மாடல் 2.0, திராவிட மாடல் 2.0. இது எப்படின்னு தெரியலையே. இந்த ஊழல் இன்னும் பல மடங்கு பெருகி இருக்குமா 2026க்கு பிறகு இவர்கள் ஒரு வேளை வந்தால் அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஜனவரி மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் திமுக. அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த இந்துத்துவா வேஷமும், இந்துத்துவா எதிர்ப்பு வேஷம், சனாதன எதிர்ப்பு வேஷம். ஏன்னா எல்லா சனாதனத்தையும் இங்கே இவங்க தான் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க, திராவிட மாடல் தான் செய்துக்கிட்டு இருக்குது. ஆர்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளார குறுக்கு நெடுக்குமா நல்லா நடமாட விட்டுக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் கிடையாது. இந்து பக்தியெலாம் அதிகமாக பெருகி போச்சு. இப்போ இவர்களுடைய பொற்கால ஆட்சியில் தான் எங்களது இந்துத்துவாவுக்கு பொற்கால ஆட்சின்னு சேகர் பாபு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இவங்க எப்படி இந்துத்துவாவுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும், ஒன்றும் தெரியல. ஆனாலும் இந்த ஊழல் வழக்கு முறைகேடு குற்றச்சாட்டுகள்லேருந்து தப்பிப்பதற்காகவும் அதை தப்பி மக்களை திசை திருப்பி வாக்காளர்களை கொண்டு தனக்கு சாதகமாக நிறுத்தி மீண்டும் 2026 அதிகாரத்தில் உட்காரதுக்கு வேணால் இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி இதில் இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்குது. அந்த பக்கத்துலேயே நம்ம பேசி ஆகணும். நீங்கள் தேர்தலுக்காகத்தான் இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறீர்களா இல்லை உண்மையிலேயே தான் செய்கிறீங்களான்றது மக்களும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரியானது அப்படின்னாக்கா நீங்கள் சரியான நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னா திரும்ப உங்கள் மேலே ஒரு பெரிய அவப்பெயர் வரும். சரியானதாக இருந்தால் நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், அதுதான் விஷயம்.
அந்த வகையில் கிடைக்கிற தகவல் ஜனவரிக்கு பிறகு சில ஆட்டங்கள்லாம் இருக்கும். பல விவிஐபிகள்லாம் இதுக்குள்ளே இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே வருவாங்க. அன்றைக்கி ஒரே கூப்பாடாக இருக்கும். இந்துத்துவா இப்படி பாசிசை வெறி பிடிச்சி பாய்கிறது, திராவிடத்தை முடக்க பார்க்குறதெல்லாம் வரும். அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். உண்மையிலே இவங்க பக்கத்தில் ஊழல் முறைகேடு இல்லைன்னாக்கா தாராளமாக எதிர்கொள்ளலாம். அதில் நம்மளை போன்றவங்களும் துணையாக நிற்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இதில் ஒரு சந்தேகம் ஒன்று நமக்கு வருது. அமைச்சர் நேரு இந்த மாதிரி செய்திருக்கிறார். ஒரு 888 கோடி ஊழல் முறைகேடுன்னு நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டை வைக்கிறார். அமலாக்கத்துறை ஊழல் முறைகேடு நடந்திருப்பதற்கான ஆவணங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி அப்படியே வாங்க. KN நேரு அந்த KKSSRன்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார்ல, அவங்க 2 பேரும் இந்த ரெட்டியார்கள் மாநாட்டில் ஒன்று பேசினாங்க. நீங்கள் அவங்க அதாவது தன் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் என்னார்னு சொன்னாவே போதும், புல்டோசர் வைக்கிற அடிச்சு தள்ளுற மாதிரி அடித்து தள்ளி இழுத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட இதற்கே இவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்கக்கூடாது. இதுதான் உண்மை. சரியான ஒரு ஆட்சியாக இருந்தாக்கா இவர் வந்தால் தன்னுடைய சாதி இனப்பற்றின் அடிப்படையில் பணியிடங்களை நிரப்புவார் அப்படின்னு தெரியாதான்னு அவரே சொல்லியிருக்கிறாரே. நீங்கள் எங்களை நம்பி எங்களை உட்கார வைங்க, நாங்கள் திரும்ப உங்களுக்கு அடித்து எல்லாத்தையும் உள்ளே நுழைச்சி விட்ருவோன்னு. பணம் வாங்கிட்டு போகிறீங்களா வாங்காமல் போகிறீங்களா? இப்போ பணியிடங்கள் இந்த 2021 இது வரைக்கும் இவர்கள் பணி நியமனம் செய்தவர்களுடைய பட்டியலெல்லாம் எடுத்து பார்க்கணும், ஒரு மறு ஆய்வு பண்ணணும். அது எந்த இனத்துக்கு எந்த மொழியினருக்கு அதிகமாக இருக்கிறது, பிற மொழியினருக்கு இருக்கிறதா, இல்லை தமிழ் மொழியினருக்கு இருக்கிறதா, இதில் இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றப்பட்டிருக்கிறதா, பல கேள்விகள் இதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா இவங்க தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்களே, நாங்கள் வந்தால் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு இப்படிலாம் செய்வோம். நீங்கள் ஒரு மனு கொடுத்து எங்கள் எதுக்கு உட்காந்து ஆமான்னு இப்படி பேசுங்க அந்த மொழியில் அப்படி சொல்கிறாரு. சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அடித்து நாங்கள் தள்ளி விட்டுருவோம், செய்ய வேண்டியதே செய்திருவோம் அப்படின்னு சொன்ன அந்த அமைச்சர்கள் ஏன் இப்படிலாம் செய்திருக்கக்கூடாது? தனக்கு வேண்டப்பட்டவர்களை ஏற்கனவே அந்த மாநாட்டில் சொன்ன மாதிரி இது சொல்கிறது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம ஏதோ மொழி வெறி பிடிச்சி பேசுகிறோம் அப்படின்னு அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் செய்திருக்க மாட்டாங்கன்னு ஒரு சந்தேகம் வருது இப்போ. அதனால் இந்த விசாரணையை விசாரிக்கிறதோட கூடவே பட்டியலை எடுக்கணும். யாராருக்கெல்லாம் இத்தனை வருஷத்தில் வேலை போட்டிருக்காங்க, மேல் அதிகாரிகள் மட்டத்திலேருந்து கீழ்நிலை ஊழியர்கள் வரைக்கும் ஒரு பட்டியல் எடுத்து அதில் என்னென்ன இடஒதுக்கீடு எந்தெந்த சமூகத்தினர் இருக்கிறாங்க, எந்தெந்த மொழி பேசுபவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்து பிரித்து இந்த முறையாவது ஆய்வு செய்யணும். அதையும் சேர்ந்தே இந்த நடவடிக்கை குழு மேற்கொள்ளணும் அப்படின்றத நம்ம கேட்டுக்கிறோம். தொடர்ந்து நடக்கிற விடயங்களை உங்களோடு நான் பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள், இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.